ஒன்று கொல்லப்படுவோம் அல்லது சிறையில் அடைக்கப்படுவோம். ஊடகவியலாளர்களின் நிலைமை இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையை உறக்கச் சொன்ன குரல் மௌனித்தது. இஸ்ரேலிய தாக்குதலில் ஊடகவியலாளர் ஃபாத்திமா அப்தோனி வீரமரணம். தொடர்ந்தும் இஸ்ரேலால் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் காசா, பாலஸ்தீன் மற்றும் தாக்குதலுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து நேரடியாக சென்று தன்னுடைய ஊடகவியலாளர் தொழிலை மிகவும் நேர்த்தியாகவும் நியாயமாகவும் நடக்கும் சம்பவங்களை உண்மையாகவும் எடுத்துரைத்த ஒரு வீரப்பெண் காலமாகியுள்ளார். இந்நாளில் ஆய்வாளர் ராஜுவன் அல்லாஹ் திகழ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை எல்லாம் வல்ல இறைவன் வழங்க பிரார்த்திக்கின்றோம். அதே போல லெபனானுடைய நிலைமை மிக மோசமாக மாறியிருக்குது. 1200 பேர் இது வரைக்கும் உயிரிழந்ததாக தகவல். அதே போல இதில் 124 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் 52 பேர் மருத்துவ ஊழியர்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல். அதே போல் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறான். எதுன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் டிஜே ட்ரம்ப் அப்படின்றது தான் அவன் அந்த ஒரிஜினல் பேஜ் ஈரான் இப்போது கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறான். மக்கள் இறக்கிறதும் இந்த நாடுகள் அழிகிறதும் உலக தலைவர்களுக்கு ஃபன்னாக போயிடுச்சு. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், சைரன் அலாரம், அதாவது ஃபோனுக்கு வரக்கூடிய சைரன் அலாரம் இன்று முதல் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு இரவு 10 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு மெசேஜ் வந்தால் எப்படி நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டோட நின்றுடும் அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், சும்மா சாதாரணமாக நாம் எனக்கு மெசேஜ் வர சவுண்ட் இருக்கு இல்லையா, நான் அதை சும்மா உதாரணத்துக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜ், அதாவது சவுண்ட், நம்மளுக்கு வரக்கூடிய சவுண்ட் உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் ரொம்ப அந்த 3-4 தடவை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சைரன் அலாரம் அடித்த வீடியோ இருக்கா? இருக்கு இந்த இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஒரு 3 தடவைன்னு நினைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒலிக்கும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக, அதாவது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும்போது அந்த அந்த இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஃபோனுக்கு மெசேஜ் இப்படி தான் சவுண்டு கேட்கும். இதுதான் சவுண்ட், ஒன் சிங்கிள் சவுண்ட், டென் அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும் இரவு 10 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த சவுண்டு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணின பிறகு தான் இதை உள்துறை அமைச்சரும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு இரிட்டேட்டிங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு அவேர்னஸ், நடுஜாமத்தில் தூங்கிட்டு இருக்கிறோம், மிசைல் அடிக்குது, மேலே தகர கொட்டாயில் இருக்கிறோம், வெளியில் இருக்கிறோம், வண்டிக்குள்ளே இருக்கிறோம், அப்போ கொஞ்சம் அலர்ட் ஆகலாம் தானே. இது சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் வர மாதிரி டின் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டால் கணக்கெடுக்காமல் நாமளும் விட்டுருவோம். ஆனால் மக்கள் அதையும் குறை கூற ஆரம்பித்ததால் உள்துறை அமைச்சர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. மக்களை அவேர்னஸ் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்குது. எங்கே போய் சொல்கிறது, பயம்தான், குழப்பம்தான், பதட்டம் தான். இருந்தாலும்
அந்த மெசேஜ் வரும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகலாம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் சிறுதாப்பில் இருப்பீங்க, இல்லை சைலண்டில் ஃபோன் இருக்கும், இந்த தூங்கிட்டு இருப்போம் நல்லா அசந்து, வெளியில் நம்ம கதவை மூடி இருப்போம், ஃபுல்லாக வெளியில் கதவை மூடினா லாக் பண்ணினா நம்மளுக்கு வெளி சத்தங்கள் சில நேரங்களில் கேட்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபோனில் வரக்கூடிய அலர்ட் வந்து மிகவும் பெருமதியானது. இருந்தாலும் அதையும் இரவு நேரங்களில் ஜஸ்ட் சிம்பிள் அலாமல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கும் ஃபோனில் சும்மா நார்மலான மெசேஜ் வந்தாலும் ஒருக்கா ஃபோனை பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. طبعا اليوم بنتكلم عن نظام التنبيهات الوطنية للطوارئ عن طريق الهاتف. طبعا نحب نوضح بالبداية أن هذا نظام التنبيهات الوطني للطوارئ اللي هو الببليك وورنينج سيستم هو قناة اتصال رسمية وموثوقة دشنتها وزارة الداخلية ممثلة بالإدارة العامة للدفاع المدني والإدارة العامة لهندسة الاتصال بالتعاون مع هيئة الاتصالات وتقنية المعلومات، وذلك طبعا لإرسال التنبيهات والتحذيرات الفورية لمستخدمين الهواتف المتنقلة. هذا النظام طبعا يهدف في المقام الأول إلى تعزيز الجاهزية الوطنية لإدارة المخاطر وحماية الأرواح والممتلكات وضمان السلامة العامة في حالات الطوارئ والكوارث. زين ودنا تذكر لنا المستويات، يعني اليوم نقدر نقول إن في بعض الناس عندهم شوي لبس في موضوع المستويات، فودي أتكلم السادة المشاهدين عن هذا أو هذه المستويات اللي موجودة. طبعا بالنسبة للنظام هذا في عندنا 4 مستويات. يمكن اللبس اللي صاير بعض الناس يشوفون التلفون عنده 3 مستويات واضحة بس. صحيح. طبعا المستوى اللي موجود بالتلفون اللي هو تنبيهات الطوارئ وتنبيهات العامة وتنبيهات اللي هي الاختبارات. في تنبيه اللي هو تنبيه الطوارئ الوطنية، هذا هو المستوى الأول وما راح يكون ظاهر بالتلفون لأنه هو على قولتهم باي ديفولت بالتلفون راح يكون شغال وما تقدر انك تلغيه اساسا، يكون ثابت. اللي هو طبعا المستوى الأول اللي يعتبر عالي الخطورة. أي. هذا راح يكون شغال بالجهاز ما عندك أي إمكانية أن أنت توقفه. نعم، هي 4 مستويات. والمستوى الثاني والثالث وغيره؟ المستوى الثاني راح يكون مستوى الطوارئ اللي هو يكون أقل حدة وخطورة من المستوى الأول. الثاني هي تقريبا يعني تكون معلومات عامة. المستوى الأخير أنا أحب أوضح النقطة هذه فقط طبعا راح تكون للاختبارات الدورية، يعني للمختصين فيها، ما يحتاج للمواطن أنه يكون عارف فيها وأنه مفعلها. طبعا أنا أشوف الناس أو حتى بوسائل التواصل الاجتماعي دائما يحرصوننا يقول فعل كل شيء عرفت، على أساس كل شيء يوصل لك. هذه فقط لنا إحنا كاختبارات صحيح نقوم فيها على أساس ما نزعج الناس. كونك ذكرت هذه النقطة، يعني أنا ودي نسوي هذه التجربة حق السادة المشاهدين ونعرفهم على هذه المستويات وهذه التجربة اللي إحنا ودنا نخوضها. الساعة المباركة الحين نسوي تجربة حية مع الرائد حسن من إدارة العامة لهندسة الاتصالات، راح يقوم فيها إن شاء الله.